ஹாய் கைஸ். ஒரு செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் எப்படி பண்ணலாம்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம ஃபவுண்டேஷன் இல்லாம காம்பாக்ட் பவுடர் வச்சு எப்படி நம்ம மேக்கப் பேஸ் கிரியேட் பண்ண போறோம்னு நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா நம்ம மாய்ஸ்சரைசர் பண்ணுவோம் ஸ்கின் ப்ரெப்பிங்க்கு. ஆனா காம்பாக்ட் பவுடர் போடுறப்ப நம்ம மாய்ஸ்சரைசர் இல்லாம நம்ம ஜஸ்ட் ஒரு பிரைமர் போட்டாலே நல்லா நிற்கும். ஸோ நான் பிஹெச்சில போர் பிரைமர் யூஸ் பண்ண போறேன். கன்சீலர் போட போறேன். ஸோ நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை கவர் பண்றதுக்கு கன்சீலர்ஸ் எனி பிராண்ட் எப்படினாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெர்மா யூஸ் பண்ண போறேன். என் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் காணாம போயிடுச்சு. அப்படியே என்னோட பிக்மெண்டேஷன்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே மினிமைஸ் ஆகி கவர் ஆச்சு. அடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் போடுவோம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா எல்ஏ கேர்ளோட ப்ரோ ஃபேஸ் ஹெச்டி மேட் ப்ரெஸ்ட் பவுடர். அவ்வளவுதான். நம்ம ஒரு மேக்கப் பேஸ் நல்லா சூப்பரா கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம லிப்ஸ்டிக்கோ ஐலைனர் காஜல் ஐப்ரோ மஸ்காரா ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம ஆஸ் யூஸ்வல் எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு சிம்பிளான மேக்கப் போட்டு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த மேக்கப் பேஸ்க்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலேஜ் போகிறதாலும் சரி, ஆஃபீஸ் போகிறதாலும் சரி, ஸோ டெய்லி ரொட்டீனுக்கு இந்த மேக்கப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.